இந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அடியோடு இல்லாமல் போய்விடலாம். ஆக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டால் விரைந்து செய்ய வேண்டும். ஒரு நல்லடியாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர்கள் கனிப்பிடத்திற்கு சென்று உள்ளே இருக்கின்றார். அங்கிருந்து கொண்டு தன்னுடைய பணியாளரை அழைத்து தான் அணிந்திருந்த மேலாடையை கலட்டி கொடுத்து, இந்த இடத்தில் ஒரு ஏழை அமர்ந்திருக்கின்றார், அவருக்கு இதை கொண்டு போய் கொடுத்திருக்கின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பெற்றுக்கொண்ட இந்த பணியாளருக்கு ஒரு சந்தேகம், கனிப்பிடத்திற்குள் சென்றால் பேசுவதோ அல்லது மற்ற காரியங்களில் ஈடுபடுவதோ பொருத்தமில்லை. அப்படி இருக்க இந்த நல்லடியார் எப்படி இந்த நல்ல காரியத்தை போய் அங்கே இருந்து கொண்டு செய்ய சொல்கின்றாரே, கனிப்பிடத்திற்கு சென்று அங்கே தன்னுடைய மேலாடையை கலட்டி இடத்தில் கொடுத்து மேலே கதவுக்கு மேலே கொடுத்து கொண்டு போய் அந்த நபரிடத்தில் கொடுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். என்ன காரணம்? கடைசியாக அவர் விட்டு வந்ததற்கு பின்பாக கேட்டார்கள். அப்போ அந்த நல்லடியார் சொன்னால், எனக்கு பயம் வந்து விட்டது, அந்த ஏழைக்கு என்னுடைய ஆடையை மேலாடையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. நான் உடனடியாக செய்யாமல் தாமதப்படுத்துகின்ற போது அந்த எண்ணம் மாறிவிடுமோ, அதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மாறி கொடுக்காமல் நான் இருந்து விடுவேனோ, ஆகவே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் உள்ளேயே கலட்டி மேலே நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று அந்த பெரியார் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த செய்திகள் மூலமாக நாம் புரிந்து கொள்வது, நல்ல காரியம் என்று வந்துவிட்டால் உடனடியாக நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரைந்து செயல்படுங்கள் என்று சில விஷயங்களை குறிப்பிடுகின்றான். அதற்கு அரபிலே சாரிஉ என்பார்கள், விரைந்து செல்லுங்கள். எதற்கு? சில காரியங்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அந்த காரியங்களை செய்வதற்கு விரைந்து செல்லுங்கள், விரைந்து செயல்படுங்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்தினான், சாமிஉ, முந்திக் கொள்ளுங்கள். முந்திக் கொள்ளுங்கள் என்றால் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு பலர் போட்டியிடுகின்ற போது அந்த பலருக்கு மத்தியில் நாம் முந்திக் கொண்டு எல்லோரையும் விட முதன்மையாக முந்திக் கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்று அதற்கு பொருள். ஆம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பாக குர்ஆனிலே இந்த இரண்டு வார்த்தைகளை எங்கே பயன்படுத்துகிறான் என்று பார்த்தால் இரண்டு விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உண்டான மன்னிப்பை பெறுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள். மக்ஃபிரத் என்ற மன்னிப்பு. மற்றொன்று, வஜன்னத்தின் சுபனபதி அருஹ ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவை கொண்ட சொர்க்கத்தை பெறுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள், விரைந்து செல்லுங்கள். அன்பர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சொல்லுகின்ற செய்தி, மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை பெறுவதற்கு காலதாமதம் செய்யாதீர்கள். எத்தனை விரைவாக நீங்கள் மன்னிப்பை பெற முடியுமோ அத்தனை விரைவாக பெற முற்படுங்கள். காலதாமதம் செய்கிற போது சில போது மக்ஃபிரத் பெறாமலேயே மௌத்தை சந்தித்துக் கொண்டு வந்துவிடலாம். ஆரோக்கியமாக இருக்கும் போது, வாலிபமாக இருக்கும் போது எவ்வளவு முந்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேட வேண்டுமோ அவ்வளவு விரைவாக மன்னிப்பை தேட வேண்டும். அதே போலதான் சொர்க்கம், பரந்து விரிந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கும் முந்துங்கள் என்று, விரைந்து செல்லுங்கள் என்றும் முந்துங்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அன்புக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி? மக்ஃபிரத் என்ற மன்னிப்பு எந்த இடத்தில் கிடைக்கிறது ஓடி போய் வாங்குவதற்கு? அல்லது சொர்க்கம் உலகத்திலேயே இருக்கிறது விரைந்து போவதற்கு? சொர்க்கம் மௌத்துக்கு பிந்திய மறுமையில் தானே. மன்னிப்பு என்பது அல்லாஹ் கொடுப்பது தானே. அல்லாஹ் தருகின்ற ஒன்றன் பக்கம் நாம் எப்படி முந்த முடியும்? மௌத்துக்கு பின்பாக மறுமையில் கிடைக்கின்ற சொர்க்கத்துக்கு உலகத்தில் எப்படி நாம் விரைந்து செல்ல முடியும், போட்டி கொண்டு கொள்ள முடியும் என்று ஒரு கேள்வி எழலாம். ஆம், அதற்கு பதில் சாதாரணமான பதில் தான். மக்ஃபிரத்துக்கு முந்துங்கள் என்றால்
மஃபிரத் என்ற மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற செயல்கள் என்று என்னென்ன உண்டோ அந்த செயல்களை செய்வதற்கு முந்துவதுதான் அந்த மஃபிரத்தை பெறுவதற்கு முந்துவது. சொர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற செயல்கள், அமல்கள், வணக்க வழிபாடுகள் என்று மார்க்கம் எவையவற்றை எல்லாம் சொல்கிறதோ அந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு விரைந்து செல்ல வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும். அதுதான் சொர்க்கத்துக்கு விரைவது, சொர்க்கத்துக்கு முந்திக் கொள்வது. குர்ஆனையும் ஹதீஸையும் புரட்டி பார்க்கிற போது பல பல செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டுமா, மஃபிரத் என்ற மன்னிப்பு வேண்டுமா, இன்ன காரியங்கள் மூலம் மன்னிப்பு கிடைக்கிறது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நீங்கள் செய்துவிட்ட பாவங்களுக்கு இன்ன காரியங்கள் குற்றப்பரிகாரமாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் பல செய்திகளை குர்ஆனிலேயும் அல்லாஹ்வின் தூதர் ஹதீஸிலேயும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன் இந்த ஆயத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். எந்த இடத்தில் அல்லாஹ் சாரியோ இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு விரைந்து செல்லுங்கள், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவை கொண்டு சொர்க்கத்தை அடைவதற்கு விரைந்து செல்லுங்கள் என்று எந்த திருவசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ அந்த திருவசனத்தை தொடர்ச்சியாக சில செய்திகள் சொல்றாங்க. அந்த செய்திகளை பாருங்கள். ஒன்று, யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வல்லா, யுன்ஃபிகூன செழிப்பாக இருக்கின்ற வேளையிலேயும் அதே போன்று வளம் குன்றிய வறுமையாக இருக்கின்ற வேளையிலேயும் அவர்கள் செலவு செய்வார்கள். தான் தேடி சேர்த்த செல்வத்தை வளமாக இருந்தாலும் சரி, வளம் குன்றி வறுமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாம் செலவு செய்வது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத் தரும், மேலான சுவனத்தை நமக்கு பெற்றுத் தரும். ஆக செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். 2, வல்காதிமீனல் கைஸ, கோபத்தை விழுங்கக்கூடியவர்கள். கோபம், ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிற போது அந்த கோபத்தின் வெளிப்பாட்டை எதிராளியின் மீது காட்டி பழிதீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவனுக்கு உணர்வுகள் பொங்கிக் கொண்டு வரும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், கோபத்தை வென்று விடுங்கள். கோபத்தை அடக்கிக் கொள்வது, கோபத்தை விழுங்கி விடுவது சொர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற செயல், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற செயல். அதற்கு நீங்கள் முந்துங்கள். அடுத்து குறிப்பிடுகிறான், மக்களை மன்னித்து விடுவார்கள். ஒரு மனிதன் நமக்கு எதிராக ஒரு காரியம் செய்து விடுகிற போது நாம் சில போது கோபம் வரும், அடக்கிக் கொள்வோம். ஆனால் அந்த கோபம் வேற ஒரு நேரத்தில் பொங்கி வெளியே வரும். இப்போது நாம் வென்று விழுங்கி விட்டோம், வேறு ஒரு நேரம் அவனை பார்க்கும் போது மறுபடியும் பொங்கிக் கொண்டு வெளியே வரும். இங்கே அல்லாஹ் சொல்றான், கோபத்தை அடக்கி விட்டீர்களா, மன்னித்து விடுங்கள். எப்படி? எரிகின்ற நெருப்பு, அந்த நெருப்பை அடக்கி விட்டோம், பின்னர் தண்ணியை ஊற்றி அணைத்து விட்டோம். இனிமேல் அந்த நெருப்பை குறித்து அச்ச வேண்டிய தேவையில்லை. அதே போன்று கோப நெருப்பு பொங்கி புனதாக வருகிற போது அதை வென்று விழுங்குங்கள். அது முதல் காரியம். 2, முழுமையாக மன்னித்து விடுங்கள். அதை தண்ணீர் ஊற்று அணைப்பதை போன்று அணைத்து விடுங்கள். இது எப்போது பார்த்தாலும் சம்பந்தப்பட்ட மனிதரை எப்போது பார்த்தாலும் அவன் மீது உங்களுக்கு கோபம் எதுவும் வரமாட்டார். காரணம், இதெல்லாம் மன்னித்து விட்டீர்களே. இப்படி மன்னிப்பதும் சொர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற செயல், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற செயல். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் வலமு அன்ஃபுஸஹும் ذكروا. ஒரு வெட்கக்கேடான காரியத்தை செய்து விட்டால் அல்லது தனக்குத்தானே ஒரு அநீதி இழைத்து விட்டால் அது போன்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வை எதிர்பார்ப்பார்கள். நாம் அல்லாஹ்வுடைய அற்ப அடிமை, இப்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்ற ஒரு மானக்கேடான காரியத்தை செய்து விட்டோமே, நமக்கு நாமே அநியாயம் செய்து விட்டோமே என்று அல்லாஹ்வோடு தான் ஒரு அடிமை, எஜமான அல்லாஹ் அவருடைய உத்தரவை மீறி இந்த காரியத்தை செய்து விட்டோமே என்று நினைத்து தங்கள் பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிழை கொடுக்க தேடுவார்கள். பாவங்களுக்கு பிழை கொடுக்க தேடுவது மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற செயல், சொர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற செயல். இதை செய்வதற்கு முந்துங்கள்.
அடுத்துதான் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். மானக்கேடான காரியத்தை செய்தவர்கள், தனக்குத்தானே அநியாயம் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். இனி அந்த பாவத்தை தன் வாழ்நாளில் மீண்டும் செய்ய மாட்டார்கள். சிலரை பார்க்கலாம், செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார்கள். ஏதோ பிடிவாதமாக இருப்பதை போன்று இந்த பாவத்தை விட்டு நான் ஒதுங்க மாட்டேன், இந்த பாவத்தினுடைய தொடர்பை நான் துண்டித்துக் கொள்ள மாட்டேன், கடைசி மௌத்து வரைக்கும் இந்த பாவத்தில் நான் உறுதியாக இருப்பேன் என்று வாயால் சொல்வது, வாயால் சொல்லவில்லை, செயலை பார்க்கிற போது அப்படித்தான் அவர்கள் சொல்கிறார்களோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு விரைந்து செல்கின்ற மக்களிடத்தில் ஒரு முக்கியமான குணத்தை குறிப்பிடுகின்றான். அவர்கள் செய்த பாவத்தில் பிடிவாதம் காட்ட மாட்டார்கள். பாவத்தை பாவம் என்று எப்போது உணர்ந்து விட்டார்களோ அந்த பாவத்தை மீண்டும் செய்ய மாட்டார்கள். மட்டுமல்ல, செய்துவிட்ட பாவத்தை கட்டோடு மறந்துவிட்டு காலம் கழிக்க மாட்டார்கள். செய்துவிட்ட பாவத்துக்காக கண்கலங்கி அல்லாஹ்விடத்தில் பிழை கொடுத்து தேடுவார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இவை அத்தனையும் சொர்க்கத்துக்கு விரைகின்ற செயல்கள், சொர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற செயல்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்ற மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற செயல்கள். இவற்றை செய்வதற்கு முந்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறோம். நல்ல காரியங்கள் என்று வருகிற போது தோழர்களை, இந்த உம்மத்தை விரைந்து அந்த நல்ல காரியங்களை செய்யுங்கள், தாமதப்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார்கள். போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொரு நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு அதை விரைந்து செய்வதற்கு முற்படுங்கள் என்று ஊக்கப்படுத்துகின்றார்கள். அப்படி விரைந்து செய்கின்ற போது மற்றவர்களுக்கு கிடைப்பதை விட விரைந்தவருக்கு அதிகம் கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஊக்கப்படுத்துகின்றார்கள். பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். இன்னொரு செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நல்ல காரியங்களை விரைந்து செய்யாமல் காலதாமதப்படுத்துகின்ற போது அதை செய்வதற்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும். கியாமத் நாளை நோக்கி நெருங்க நெருங்க அப்படி மோசமான காலங்கள்லாம் வரும். அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடாத ஒரு அறிவுரை, நல்ல காரியங்களை செய்வதற்கு முந்துங்கள். காரணம், குழப்பங்கள் இந்த உலகத்தில் தோன்றும். குழப்பங்கள், பயங்கரமான குழப்பங்கள் தோன்றும். சித்தனா எப்படி இருள் சூழ்ந்த இரவின் இருட்டை போன்று. அமாவாசை இருக்கிறது, அமாவாசை இருட்டு இரவு 2 மணிக்கு என்ன இருக்கோ 8 மணிக்கு அது இன்னும் கடுமையாக ஆகிவிடும். 9 மணிக்கு இன்னும் கடுமை. நடுநிசி நேரத்தில் ரொம்ப உச்சத்தை தொட்டு நிற்கும், கடுமையான இருளாக இருக்கும். எப்படி இருள் நேரம் செல்ல செல்ல கூடிக்கொண்டும் கடுமை அதிகரித்துக் கொண்டும் போகிறதோ அதே போன்று கியாமத் நாளை நோக்கி இந்த உலகம் செல்ல செல்ல உலகத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்கள் அதிகரித்துக் கொண்டே போகும், பெருகிக் கொண்டே போகும். அப்படிப்பட்ட குழப்பமான காலம் வந்துவிட்டால் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்ய நினைத்தீர்களே, அந்த நல்ல காரியத்தை அன்றே செய்திருந்தால் செய்திருக்கலாம், அடுத்து செய்ய நினைத்தால் குழப்பத்திலே நீங்கள் சிக்கொண்டிருப்பீர்கள். நீங்களே குழப்பத்துக்கு ஆளாகி இருப்பீர்கள். இனி மீண்டும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இருள் சூழ்ந்த இரவின் இருட்டை போன்று கடுமையாக நேரம் செல்ல செல்ல அதனுடைய கடுமை கூடிக்கொண்டு போவதை போன்று இந்த உலகத்தில் ஒரு காலம் வரும். ஃபித்னா என்ற குழப்பம் பெருகிக் கொண்டும் அதிகரித்துக் கொண்டும் கடுமை கூடிக்கொண்டும் போகும். அப்படிப்பட்ட காலகட்டம் வருகிற போது நீங்கள் நினைத்த நல்ல காரியங்களை செய்ய முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அந்த குழப்பத்தின் உச்சத்தை தொட்டு காண்பித்தார்கள். உலகத்தில் கியாமத் நாளை நோக்கி உலகம் செல்ல செல்ல அப்போது ஏற்படுகின்ற குழப்பத்தின் உச்சம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினா யும்சி காஃபிரா. காலை பொழுது புலர்கிற போது அவன் மூமினாக இருப்பான், இறை நம்பிக்கையாளனாக இருப்பான். அதே மனிதன் மாலை நேரத்தை அடைந்த போது காஃபிராக மாறியிருப்பான். காலையிலே மூமின், மாலையிலே காஃபிர். இன்னும் சில பேர் யும்சி மூமினா வயுஸ்பிஹு காஃபிரா. அன்று மாலையில் இறை நம்பிக்கையாளனாக மூமினாக இருந்திருப்பான். இரவு உறங்கி காலையில் எழுகிற போது
அவன் காபிராக மாறிவிடுவான். அப்படியெல்லாம் குழப்பத்தின் உச்சம் கடுமையாக இருக்கும். கடைசியாக சொன்னார்கள், எந்த அளவுக்கு இந்த குழப்பம் உச்சத்தை தொடும் என்று சொன்னால், அற்ப உலக ஆதாயத்துக்காக தீனை விளையாக கொடுப்பான். மனிதன் காசு பணத்தை கொடுத்துவிட்டு பொருட்களை வாங்குகிறோம், இது சாதாரண நடைமுறை. ஆனால் குழப்பத்தின் உச்சகட்டத்தை தொட்டிருக்கின்ற வேளையில் மனிதன் தன் தீனையே விளையாக கொடுத்துவிட்டு அற்ப பொருளை, அற்ப உலக ஆதாயத்தை பெறுவான் என்று பார்க்கிறோமே. இன்று பார்க்கிறோம், சில நாடுகளுக்கு சம்பாதிக்க போகிறார்கள். அற்ப காசுக்காக வேண்டி ஐவேளை தொழில் இல்லை, ரமதானுடைய நோன்பு இல்லை, ஏன் இஸ்லாமிய பேரும் இல்லை. அழகான அப்துல் ரஹ்மான் அகற்றப்பட்டு விட்டது. வேற என்ன சூசை, அவருடைய பெயர் ஒரு கிறிஸ்தவ பெயராக மாற்றப்பட்டிருக்கிறது. சங்கையான தோற்றம், தாடியோடு கூடிய சுண்ணத்தான தோற்றம் இப்போது காணப்படவில்லை. காரணம், சம்பாதிக்க வேண்டும், தாடி இருந்தால் பணி இல்லை. ஆர்வம் துனியா, உலகத்தின் அற்ப ஆதாயத்திற்காக தீனையே இருக்கக்கூடிய நிலை. இன்னும் சொல்ல போனால், குஃபுருடைய வார்த்தையை சொல்லு என்றால் கூட சொல்லுவார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை விட்டுவிட்டு அதற்கு மாற்றமாக இன்னார்தான் கடவுள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு யாரையோ சொல்லி அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் அகில உலக மக்களுக்கும் மன்னிப்பு வழங்க வந்தவர் என்றெல்லாம் சொல்லு என்றால் அதையும் சொல்லுவதற்கு தயார். காரணம், காசு பணம் பார்க்க வேண்டும். காசு பணம் கிடைக்கின்ற வழியை எதையும் இழப்பதற்கு தயார், தீனையும் துறப்பதற்கு தயார், குஃபுருடைய வார்த்தையை சொல்வதற்கு தயார், இஸ்லாத்தின் அடையாளங்களை துறப்பதற்கு தயார். நஅூதுபில்லாஹ். அப்படியெல்லாம் காலம் போகிற போது நன்மை செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாது. அதனால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பாதிரு பில் அமால் அஸ்ஸாலிஹா, நற்காரியங்கள் செய்வதற்கு விரைந்து முந்திக் கொள்ளுங்கள், அதிலே விரைவு காட்டுங்கள், தாமதம் செய்யாதீர்கள். காரணம், தாமதம் செய்தால் ஒருவேளை அதை கடைசி வரைக்கும் செய்ய முடியாமலேயே போய்விடலாம். அன்று என்று பிறை 16 தராவீஹ் தொழுகையை பார்க்கிறோம். தொழுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை ரமலான் ஆரம்பத்தில் இருந்த எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. முதல் நாள், இரண்டாவது நாள் பள்ளி இடமில்லை, பார்ப்பதற்கு ஜே என்று இருந்தது, களை கட்டி இருந்தது என்று காத்தாடுகிறது. ஒரு சப்பு கூட முழுமையாக நின்றிருப்பார்களா என்று சந்தேகமாக இருக்கிறது. என்ன காரணம்? விரைந்து செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் புரிந்து நடக்கக்கூடிய வாக்கியத்தை தர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நல்ல காரியத்தை சொல்லுகின்ற போது விரைந்து அதை செய்ய வேண்டும் என்பதற்காக, போட்டி போட்டுக் கொண்டு மற்றவர்களை விட முந்தி செய்ய வேண்டும் என்பதற்காக மறைமுகமான முறையில் அதில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஊக்கத்துக்கு உற்சாகப்படுத்தி இருப்பார்கள். ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்கள். வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகைக்கு போகிறோம். பள்ளிவாசலுக்கு போவது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியமான ஒரு செயல். ஆனால் பள்ளிவாசலுக்கு யார் எந்த அளவுக்கு முந்திக் கொண்டு போகிறாரோ அவருக்கு அந்த அளவுக்கு பெரும் பாக்கியம் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் வெள்ளிக்கிழமை ஆரம்ப நேரத்திலேயே பள்ளிவாசலுக்கு போகிறாரோ அவருக்கு ஒட்டகத்தை குர்பானி செய்த நன்மை எழுதப்படும். பள்ளிவாசலுக்கு வெளியிலே ஏடுகளை விரித்து வைத்துக் கொண்டு மலாயிக்கத்துமாக இருப்பார்கள். யார் ஆரம்ப நேரத்தில் வருகின்றார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்திருந்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை எழுதுவார்கள். இரண்டாம் நேரத்தில் வருகின்றவர் ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை குறைந்துவிட்டது. மூன்றாவது நேரத்தில் வருகின்றவர் ஒரு கொம்புள்ள ஆட்டை குர்பானி கொடுத்திருந்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை எழுதுவார்கள். நான்காவது நேரத்தில் வருகின்றவர் ஒரு கோழியை அறுத்து கொடுத்தவருடைய நன்மையை பெறுவார்.
5வது நேரத்தில் வருகின்றவர் ஒரு முட்டையை தர்மம் செய்த கூலியை பெறுவார். அத்தோடு முடிந்தது. மலாய்க்கத்தினுடைய ஏடுகளை சுருட்டிக் கொண்டு இதற்கு பின் வருகின்றவரை பற்றி சட்டை செய்வதே இல்லை, பொருட்படுத்துவதே இல்லை. ஏட்டை மூடிவிட்டு பள்ளிவாசலுக்கு உள்ளே சென்று நடைபெறுகின்ற மார்க்க உபதேசத்தை கவனிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியின் மூலம் நமக்கு என்ன உணர்த்துகின்றார்கள்? ஜும்ஆவுடைய நாளில் எல்லோரையும் விட முந்திக் கொண்டு ஆரம்ப நேரத்திலேயே உங்களால் பள்ளியை சென்று அடைய முடியும் என்றால் அந்த அளவுக்கு முன்னேற்பாடுகள் செய்து கொண்டு காலாகாலத்திலேயே புறப்பட்டு அல்லாஹ்வுடைய பள்ளியை சென்று அடைந்து விடுங்கள். அதில் தான் உங்களுக்கு மாபெரும் பாக்கியம் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அன்புகளே, அதே போன்று பெருமானார் போட்டி போட சொன்னார்கள். போட்டி எதிரே போட்டி, நற்காரியத்தில் போட்டி. அல்லாஹ்வின் தூதர் அடுத்தவரை பார்த்து நாமும் அது போன்று ஆக வேண்டும் என்று போட்டியிடுவதற்கு அனுமதி உண்டு என்று சொன்னால் 2 விஷயத்தை சொன்னார்கள். ஒன்று, ஒரு மனிதன் அத்தாஹுல்லாஹுல் குர்ஆன், அல்லாஹ் அவனுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறான். குர்ஆன் மரணத்தையும் எடுத்துக்கொள்ளும், குர்ஆனுடைய விளக்கத்தை தப்சீர் அதனுடைய ஞானங்களையும் எடுத்துக்கொள்ளும். ஒரு மனிதனுக்கு குர்ஆன் சார்ந்த விளக்கங்கள் சட்டங்களை கொடுத்திருக்கிறான். அந்த மனிதன் எப்பவும் ஆனா அல்ல எரிவ ஆனா அன்னஹா, இரவு பகலென்று அதை ஓதி தொழுகின்றான். இரவு பகலென்று குர்ஆனுடைய விளக்கத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்பிக் கொண்டிருக்கின்றான். இந்த மனிதனை பார்த்து இன்னொரு மனிதன் சொன்னான், யா அல்லாஹ், அது போன்ற குர்ஆனுடைய மரணத்தையும் விளக்கத்தையும் எனக்கு கொடுத்தால் அவனை போன்று நானும் காலை மாலை எல்லாம் ஓதி தொழுவேன். அவன் போன்று நானும் இரவு பகலும் பார்க்காமல் மக்களுக்கு குர்ஆனுடைய போதனை, குர்ஆனுடைய ஞான கருத்துக்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆசைப்பட்டான். ஆசைப்பட வேண்டிய ஒன்று, போட்டி ஓட வேண்டிய ஒன்று என்று அல்லாஹ் சொல்ல வருகின்றார்கள். இரண்டாவது மனிதன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தரண்ட செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், நியாயமான செல்வத்தை கொடுத்திருக்கிறான். செல்வம் கொடுக்கப்பட்ட அவன் இந்த மொத்த செல்வம் எனக்குரியது என்று கருத்து வைத்துக் கொள்ளவில்லை. அவன் தாராளமாக அல்லாஹ்வுடைய பாதையில் மாறி மாறி கொடுக்கின்றான், தான தர்மங்கள் செய்கின்றான், தன் மனைவி மக்களுக்கு கொடுக்கின்றான், பெற்றோர்களுக்கும் உற்றார்களுக்கும் உறவார்களுக்கும் மாறி வழங்குகிறான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை ஜகாத் என்ற நிதியையும் கொடுக்கின்றான். பொது நலப்பணிகள் அறப்பணிகளுக்கு மாறி கொடுக்கின்றான். இப்படி என்ன பாதைகளில் அந்த காசு பணத்தை செலவிட்டால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமோ அந்த பாதையில் குறையில்லாமல் மாறி மாறி கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். இவனை பார்த்து நாம் போட்டி போட வேண்டுமா? நாம் அல்லாஹ் இடத்தில் கேட்கலாம், அல்லாஹ் அவனுக்கு போன்று எனக்கும் செல்வத்தை கொடுத்தால் அவன் அறப்பாதையில் செலவு செய்வதை போன்று நானும் செய்வேன் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்கலாம். இந்த 2 பேர் தான், இந்த 2 பேரை தான் பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவுக்கு அதுபோன்று நாம் ஆக வேண்டுமே, அதுபோன்று நாம் செயல்பட வேண்டுமே என்று சொல்லி அதை பார்த்து ஆசைப்படுவதற்கு அனுமதி உண்டு என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் மூலமாக என்ன சொல்றார்கள்? நல்ல காரியங்களில் எடுத்தவரை பார்த்து நாமும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஒரு கோணத்தில் நல்ல காரியத்தை செய்ய முடியும் என்று இருந்தால் முந்திக் கொள்ளுங்கள், விரைந்து செல்லுங்கள். வாய்ப்பு இல்லையா, ஆக வேண்டுமே என்று ஆசைப்படுங்கள். அல்லாஹ் இடத்தில் கெஞ்சி கேளுங்கள். இந்த வாக்கியத்தை அல்லாஹ் இறக்கும் தாய். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்காரியத்துக்கு விரைந்து செல்லும்படியும் முந்திக் கொள்ளும்படியும் குறிப்பிடுகின்றார்கள். இது மற்றவர்களுக்கு சொன்ன செய்தி மட்டுமல்ல, தன் வாழ்க்கையிலேயே பெருமானார் இதை கடைபிடித்தார். அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் தன் வாழ்க்கையில் இதை கடைபிடித்தார்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் மக்களிலேயே மிக்க அழகான உருவம் படைத்தவர்களாக, அஷிஜஅன் நாசி மனிதர்களிலேயே மாபெரும் வீரமிக்கவர்களாக, அஜ்வதன் நாசி மக்களிலேயே அதிகம் கொடை கொடுக்கும் வள்ளலாக அல்லாஹ்வின் திருத்தூதர் இருந்தார். எல்லோரோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது பெருமானாருடைய வல்லாண்மைக்கு நிகராக யாரும் வர முடியாது. பெருமானாருடைய அந்த வீரத்துக்கு நிகராக யாரும் வர முடியாது. பெருமானாருடைய பேரழகுக்கு முன்பாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதரை பற்றி ஹதரத்
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், ஒரு நாள் மதீனா நகரத்து மக்கள் எல்லாம் துணுக்குற்றார்கள். என்ன துணுக்குற்றார்கள்? என்ன காரணம்? ஏதோ ஒரு வகையான வித்தியாசமான ஒரு சூழலை தெரிந்திருக்கிறது. ஒரு சப்தம் வந்திருக்கிறது. அந்த சப்தத்தை பார்த்துவிட்டு, அந்த வித்தியாசமான சூழ்நிலையை பார்த்துவிட்டு எல்லோரும் பதறுகிறார்கள், அச்சப்படுகின்றார்கள். எப்படி? ஏதோ விரோதிகள் மதீனா நகரத்தை தாக்குவதற்காக எதிரிகள் படை திரட்டி கொண்டு வந்து விட்டார்களா? அல்லது வேறு ஏதாவது நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்து கொண்டிருக்கிறதா? சத்தத்தை கேட்டவுடன் எல்லோரும் வீடுகளை விட்டு அதிவேகமாக ஓடி வருகிறார்கள். வெளியிலே வந்து ஒரு திறந்த வெளியிலே ஒன்று கூடி ஒரு சிலரை நம்மை இருந்து ஒரு சிலரை பொறுக்கி எடுத்து அதிவேகமாக செல்லுகின்ற குதிரையை வாகனத்தை கொடுத்து இந்த குறிப்பிட்ட திசையில் சென்று பார்த்து விட்டு வாருங்கள். அங்கே ஏதாவது விரோதிகளுடைய படை வந்து சேர்ந்திருக்கிறதா, வந்து கொண்டிருக்கிறதா, அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வர சொல்லலாம் என்று அவர்கள் ஆலோசனை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதே திசையில் இருந்து அதிவேகமாக ஒரு குதிரை பறந்து வருகிறது. அந்த குதிரையை ஒருவர் வாகனித்த வண்ணமாக அதிவேகமாக காற்றை குளித்துக் கொண்டு வருகிறது. அவர்களெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அல்லாஹ் அக்பர், வருவது யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் திருத்தூதர் தான் சென்று பார்த்துவிட்டு தோழர்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னார்கள். ஒன்றுமே இல்லை, அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், நான் நெடுப்புறம் சென்று பார்த்துவிட்டு வந்துவிட்டேன், ஒன்றுமே இல்லை என்று ஆறுதல் படுத்திருக்கிறார். கேட்டவுடன் அவரவர் வீட்டில் இருந்து அடித்துக் கொண்டு அதிவேகமாக வந்து யாரை அனுப்பலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் யாருக்காகவும் எதிர்பார்க்கவில்லை, யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. பெருமானார் தன்னந்தனியாக புறப்பட்டு என்ன சென்று பார்த்து வர வேண்டுமோ அதை தானே சென்று பார்த்து விட்டு திரும்புகிறார்கள் என்றால் அல்லாஹ் அக்பர். ஒரு நல்ல காரியம், சமுதாயத்திற்கு தேவையான ஒரு காரியம், அதை தன்னால் செய்ய முடியும் என்றிருந்தால் அடுத்தவரை எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. எல்லோரையும் விட முந்திக் கொண்டு அந்த காரியத்தை செய்ய முடியும் இருந்தால் அது தனக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியமாக கருதி கொண்டு அதை தான் முன்னால் சென்று செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாடத்தை தான் நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார். அன்புகளே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பாடம் பயின்ற மாணவர்களான சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயும் பார்க்கிறோம். போட்டி, நன்மையில் தான் போட்டி. பெருமானார் ஒரு போருடைய காலகட்டத்தில் தோழர்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்தார்கள். தோழர்களே, உங்களால் இயன்ற நிதி, போர் நிதி கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொன்னார். ஒரு கடுமையான வறட்சியான காலகட்டம். வைத்தல் மாநிலே போதுமான நிதி ஆதாரம் இல்லை. போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும், நீண்ட நெடுந்தூரத்துக்கு போக வேண்டும், ரோமாபுரி வல்லரசை எதிர்த்து மோத வேண்டும், கணிசமான நாட்கள். இப்படிப்பட்ட நிலையில் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக தோழர்களுக்கு முன்பாக பெருமானார் இந்த வார்த்தையை சொன்னார்கள். இதை கேட்டவுடன் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கின்றார்கள். எப்படி? எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், அதற்கு அபூபக்கர் நம்மை விட முந்திக் கொண்டிருக்கிறார்கள். போட்டியில் எல்லா போட்டிகளிலேயும் அவர்கள் தான் நம்மை முந்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது அல்லாஹ் திரண்ட செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு இப்போது பொருளாதார செல்வம் குறைவாக இருக்கும். நம்மிடத்தில் திரண்ட செல்வம். ஒரு வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். 40,000 தீனார்கள் உடனே வீட்டுக்கு போனார்கள். அதை சரி பாதியாக பிரித்தார்கள். 20,000 தனக்கும் தன் குடும்பத்துக்கும் வைத்துவிட்டு மறுபாதியை எடுத்து பையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதருக்கு முன்பாக வந்து வைக்கிறார்கள். யாரும் சொல்லலாம், இது என் சார்பாக நாங்கள் சொன்ன அந்த போர் நீதி என்று வைத்தார்கள். உண்மையிலே பெரிய செல்வது, திரண்ட செல்வம், 20,000 என்பது பெரிய செல்வம். அதை பார்த்தவுடன் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அல்லாஹ்வின் தூதர் வைத்தார்கள். அவர் பேசுகிறார்கள், ஒரு குடும்பத்தாருக்காக என்ன வைத்தது விட்டு வந்து, மனைவி மக்கள் உள்ளிட்ட குடும்பத்தாருக்காக என்ன விட்டு வந்தீர்கள்? அப்போது உமர்ல சொன்னார்கள், அவரை இது போன்ற மறுபாதையை விட்டு வந்ததில்லை குடும்பத்தாருக்காக சொல்லிவிட்டு போய் அமர்ந்து விட்டார்கள். சற்று நேரம் கழிகிறது. செய்தனா அபூபக்கர் சுத்தியே கொஞ்சம் வருகிறார்கள். பார்த்தால் ஒரு மூட்டை முடிச்சு கற்றுக்கொண்டு வருகிறார்கள்.
வந்து பெருமானாரின் திருமுன் வைத்துவிட்டு யார சொல்லலாம் இது என் சார்பாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் பார்த்தவுடன் விளங்கிவிட்டார்கள். இப்படி அபூபக்கர் வீட்டிலே என்ன கொண்டு வந்து கொடுப்பதற்கு முடியும் என்று இருந்ததோ அந்த எல்லா பொருட்களையும் துடைத்து எடுத்து கொண்டு வந்து விட்டார். வீட்டிலே ஒன்றுமே வைக்கவில்லை என்று புரிந்துவிட்டது. ஆனாலும் பெருமானார் கேட்டார்கள், அபூபக்கரே அபூபக்கர் அபூபக்கரே உங்கள் குடும்பத்தார் மனைவி மக்கள் உள்ளிட்ட குடும்பத்தாருக்காக என்ன விட்டு வந்தீர்கள் கேட்டார். அப்போது அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு வந்தேன் என்ற இந்த வார்த்தையை கேட்டவுடன் அமர்ந்திருந்த அதற்கு உணர்ச்சிப்படலாக மாறினார்கள். சொன்னார்கள், அபூபக்கரே உங்களை என்னால் ஒருபோதும் முந்த முடியாது, உங்களை ஒரு நாளும் என்னால் முந்த முடியாது. தன்னுடைய ஆற்றலை ஏற்றுக்கொண்டார்கள். போட்டியில் உங்களை ஒருபோதும் முந்த முடியாது. அல்லாஹ்வின் திருத்தூதர் தன் தோழர்களிடத்தில் நன்மையான காரியம் என்று வந்துவிட்டால் போட்டியிட்டுக் கொண்டு முந்த வேண்டும் என்பதையும் தோழர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருந்தார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலம் ரொம்ப பிரதானமான அமைச்சரை போட்டு அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருந்தார்கள். ஆகவே அது முக்கியமான பிரச்சனைகளை பற்றி அவர்களிடத்தில் கலந்து ஆலோசனை செய்து கொள்வார்கள். ஒரு நாள் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒரு ஆலோசனை செய்தார்கள். என்ன ஆலோசனை? ஒரு பட்டியல் காட்டினார். பட்டியல், நீண்ட பட்டியல். நகரத்திலே ஆதரவில்லாத அனாதை, வயது முதிர்ந்த பெரியவர், நோய்வாய்ப்பட்டவர், விதவை பெண், இப்படி உதவி தேவைப்படுகிறவர்கள் எல்லாம் பட்டியலிட்டு இந்த அனாதைக்கு இவர் உதவி செய்கின்றார், இந்த விதவைக்கு இவர் உதவி செய்கின்றார், இந்த சல்லாத முதியவருக்கு இவர் பணிவிடை செய்கின்றார். இப்படி குறிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு எதிரிலே அவர்களுக்கு பணி செய்யக்கூடிய, பணிவிடை செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய நபர்களுடைய பெயர்களையும் குறித்து வைத்து காட்டுகிறார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி, அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு எதிரிலே அவருக்கு பணிவிடை செய்வதற்கு யாரும் எழுதப்படவில்லை. உடனே அப்போதே திட்டமிட்டார்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டிய அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று உள்ளுக்குள்ளேயே முடிவு செய்து கொண்டார்கள். அன்று பேசி முடித்துவிட்டு காலை நேரம் சுபஹ் தொழுகையை முடித்துவிட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணுடைய தேவைகள் என்ன என்று கேட்டு முடித்துக் கொடுக்கலாம் என்று போனார்கள். போய் பார்த்தால் அந்த பெண்மணி சொன்னார், எதற்கு வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்து கொடுத்து விட்டு போவதில்லை, அதை ஏற்கனவே செய்து கொடுத்து விட்டு போயிருந்தார்கள். யாரும் தெரியாது. வருவார், பணியாளர் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார், நான் ஒதுங்கிக் கொள்வேன். வீட்டை கூட்டி பெருக்கி இருக்கிற குப்பைகளை எல்லாம் கொடுத்துவிட்டு தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்து வைத்துவிட்டு வேறு என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் செய்து கொடுத்துவிட்டு சலாம் சொல்லுவார், நான் புரிந்து கொள்வேன், போய்விட்டார் என்று அடுத்து நான் வெளியே கொள்வேன். சரி, மறுநாள் பேசுகிறார். சுபஹ் தொழுகைக்கு முன்பாக இருந்த ஹஜ்ஜத் நேரத்திலேயே அங்கே வந்தார். அந்த நபருக்கு முன்பாக நாம் வந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். மறுநாள் ஹஜ்ஜத் நேரத்தில் வந்தார்கள். உள்ளே நுழைந்தார்கள். அதே பதிலைத்தான் அந்த மூதாட்டி சொன்னார். பணிகளெல்லாம் முடித்து விட்டு போய்விட்டார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். ஹஜ்ஜத் நேரத்தில் முடித்து விட்டு போறார்கள், இன்னும் முன்பாக பார்ப்போம். மூன்றாம் நாள் அதைவிட முன்பாக வந்தார்கள். அதற்கு முன்பாகவே பணிகள் முடிக்கப்பட்டிருந்தது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டார்கள். நிச்சயமாக இங்கே போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் குறைந்தது அவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்வோம். இஷா தொழுகை கொடுப்பதற்கு பின் இருட்டான ஒரு இடத்தில் மறைவாக இருந்து கொண்டார்கள். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாரேனும் வந்தால் போனால் அவரை தெரிந்து கொள்ளுகின்ற விதமாக ஒரு இருட்டான பகுதியில் போய் மறைந்து கொண்டார்கள். நடுநிசி கழிகிறது. அங்கே வெளியே ஒரு உருவம் மெதுவாக வந்து வீட்டுக்குள்ளே போய் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்து விட்டு மறுபடியும் வெளியே போகிறார்கள்.
கொஞ்சம் கூர்ந்து அருகே சென்று பார்த்தார். அல்லாஹ் அக்பர், சித்தியுல் அக்பர் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. முதுமை ஒருவருக்கும் அரசாங்கத்தினுடைய பணி, ஜனாதிபதி ஹலீஃபாவுடைய பணி மறுபக்கம், எத்தனையோ பிரச்சனைகள், இத்தனைக்கு மத்தியில் அந்த மூதாட்டிக்கு செய்ய வேண்டிய அந்த பணிவிடை அதை தான் பொறுப்பு எடுத்துக்கொண்டு அதை குறைந்தாமல் நிறைவேற்றார். அதற்கு ரலியல்லாஹு கண்கள் கண்ணீர் குளமாக மாறியது. பார்த்துவிட்டு அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செயலை பார்த்துவிட்டு கண்கள் இரண்டு பணிந்தன, கண்ணீர் குளமாக மாறியது. இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை நல்ல காரியம் என்று வந்துவிட்டார், மற்ற யாரையும் விட முந்திக் கொள்ள வேண்டும், காலதாமதம் செய்யக்கூடாது, விரைந்து செய்ய வேண்டும். இப்படி நற்காரியங்களில் உண்டுவதுதான் சொர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற காரியம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற காரியம். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். இன்னொரு செய்தியை பாருங்கள். ஒரு நாள் இரவு நேரம், அநேகமாக நடுதிசை, எங்கோ வெளியூர் சென்று விட்டு மீண்டும் அல்லாஹ்வை கொண்டு வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் வருகிறார்கள். அப்படி வருகிற போது மஸ்ஜித் நபவியை கடந்து போகிறார்கள். அப்போது மஸ்ஜித் நபவிக்குள்ளே இனிமையான சத்தன குரல் கேட்பதற்கு தேன் போன்று இணைக்கக்கூடிய அருமையான சப்தம் காற்றிலே மிதந்து வருகிறது. குர்ஆன் ஓதுகின்ற சப்தம். இது யாருடைய சப்தம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியப்படைந்தவர்களாக பார்க்கிறார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் குர்ஆனை சப்தமிட்டு ஓதிக்கொண்டு அவர்கள் தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் போன போது நீண்ட நேரம் ஓதி அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு ருக்கூ செய்கின்றார்கள், பின்பு சுஜூது செய்கின்றார்கள். அவர்கள் சுஜூதுக்கு சென்றவுடன் பெருமானார் சொன்னார்கள், சல் துஅத்தஹு, விரும்பியதை கேளுங்கள் வழங்கப்படும் என்றார்கள். விரும்பியதை கேளுங்கள் வழங்கப்படும். அவர்களுக்கு சப்தம் கேட்டதோ இல்லையோ, கேட்டிருந்தால் கூட சொன்னது யார் என்று தெரியுமோ தெரியவில்லையோ, ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து அடுத்து நடக்கிறார்கள். அப்படி நடந்து செல்கிற போது பெருமானார் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, பக்கத்தில் இருவர் சித்தியக்குள் அக்பர், ஃபாரூக் ஆலம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேர் தான். இந்த ரெண்டு பேர் இருக்கிறார்கள். மன் சர்ரஹு அன் யக்ரஅல் குர்ஆன ஹல்லன் கமா உன்சில ஃபல்யக்ரஅஹு மின் இப்னி உம்மி அப்தி. குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் மூலம் புத்தம்புது ஃப்ரெஷ்ஷான முறையில் எப்படி இறங்கியதோ அப்படியே அச்சு பிசகாமல் மாறாமல் ஓத வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றாரோ அவர் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதிடத்தில் கற்றுக்கொள்கிறார். எவ்வளவு சான்று! அல்லாஹ்வுடைய தூதர் சான்று தருகிறார்கள். ஜிப்ரீல் என்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது இப்படித்தான் ஓதி காண்பித்தார்கள். அதே அமைப்பிலே சிறிதும் மாற்றமில்லாமல் ஓதுகின்றார். ஆகவே அப்படி ஓதுவதற்கு யாருக்கு பிரியம் உண்டு என்று சொன்னால் அவரிடத்தில் சென்று படித்துக் கொண்டிருந்தார். அவ்வளவு அருமையான செய்தி. ஆனால் இந்த செய்தியை அந்த இடத்தில் இல்லை, அப்பால் கடந்து வந்து சொன்னார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விடிய விடிய தூக்கம் வரவில்லை. தூக்கம் வரவில்லை. காலை நேரம் ஆனவுடன் அநேகமாக சுபுக்கு சற்று முந்திய தஹஜ்ஜுடைய கடைசி நேரம் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து அதிவேகமாக புறப்பட்டார். எங்கே? அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் கதவை திறந்தார். உமர் வந்ததற்கு கதவை உள்ளிருந்து எழுந்தார்கள். இந்நேரத்தில் தாங்கள் வந்தது என்ன காரணம்? இந்த கடந்த இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பற்றி ஒரு பாராட்டும் செய்தி சொன்னார்கள். அதை சொல்வது, அதை உங்களிடம் முந்திக் கொண்டு அபூபக்கர் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அந்த செய்தியை அபூபக்கர் அவர்கள் உங்களுக்கு முன்பாகவே வந்து எனக்கு சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஒரு மூமினை சந்தோஷப்படுத்துவது இபாதத்து, மிகப்பெரிய இபாதத்து. அல்லாஹ்வின் திருத்தூதர் உங்களை பற்றி இப்படி பாராட்டி செய்தியை சொன்னார்கள். இந்த செய்தியை அவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள், ஆனந்தப்படுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு
சித்தியக்குள் அக்பர் வேறு யாரும் நம்புவதற்கு முன் வேறு யார் என்று சொல்லி ஒன்றுமில்லை. சொன்னது பெருமானார், கேட்டது அது தன்னோடு அதற்கு அம்மபடியெல்லாம் அவர்கள் தான் கேட்டார்கள். அவர்களுக்கு முன் முந்திக் கொண்டு இந்த நல்ல காரியத்தை தான் பெற வேண்டும் என்பதற்காக அதற்கு முன்பாகவே சென்று வீட்டை தட்டி தட்டி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அருமை சகாபாக்கள் நற்காரியத்தில் ஒருவரை ஒருவர் முந்த வேண்டும் என்ற விஷயத்தில் எவ்வளவு கவனமாக கருத்தாக இருந்திருக்கிறார்கள். அன்பர்களே, ஹதீஸில் இது போன்று பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை பற்றி ஒரு காட்சியை சொன்னார்கள், காட்சியை விளக்கினார்கள். அவர்களே, நாளை மறுமையில் ஒவ்வொரு நபியும் சொர்க்கத்துக்கு போவதற்காக வருவார். அப்படி வருகிற போது அவர் உலகத்தில் அந்த நபியை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மூமின்களும் அந்த நபியோடு சேர்ந்து வருவார்கள். அப்படி வருகிற போது ஒரு நபி வருவார், அவரோடு சேர்ந்து சில மனிதர்கள் வருவார்கள், ஒரு 4-5 பேர். காரணம், ஒட்டுமொத்த உலகத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட மொத்த மக்கள் 4-5 பேர் தான். இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு பின்பாக ஒரு 10-15 பேர் அணிவகுத்து வருவார்கள். இன்னும் சிலர் வருவார்கள், அவர்களுக்கு பின்பாக ஒரு நாளையும் இருக்க மாட்டார்கள். காரணம், வாழ்நாள் முழுவதும் அந்த நபி செய்த அந்த சத்திய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒரு நாளையும் இல்லை. ஆகவே அந்த நபி மட்டும் தன்னந்தனியாக சொல்வதற்கு செல்வார். இப்படி பெருமானார் சொல்லிக் கொண்டு வந்த போது அப்போது நான் பார்த்தேன், பெருமானார் கண்ட காட்சியை சொல்வார்கள். அப்போது நான் பார்த்தேன், ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரும் கூட்டம் வந்தது. நான் நினைத்தேன், இவ்வளவு பெரும் கூட்டமாக இருந்தால் அது என்னுடைய உம்மத்தாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதி கொண்டு பக்கத்தில் இருந்த மலக்கிடத்தில் சொன்னேன், இது என்னுடைய உம்மத்து தான் என்று கேட்டேன். அப்போது அந்த மலக்கு சொன்னார், இல்லை, இவர்கள் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னார்கள், இவர்கள் உங்களுடைய உம்மத்தல்ல, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்து. பெருமானார் பேசாமல் சோறு இருக்கலாம். அதை புரிந்து கொண்ட ஜிப்ரீல் சொன்னார்கள், நாயகமே, ஒன்றுயிரல் உசுத்தி, அதோ அடிவானத்தை பாருங்கள். அங்கிருந்து எதிர் திசையில் அடிவானத்தை கொடுக்கின்ற அளவுக்கு பெரும் கூட்டம். சற்று முன்பாக பார்த்தார்களே, அதை ஒன்று பன்மடங்கு பெருக்கெடுத்த கூட்டம் 2 அடிவானங்களுக்கு மத்தியில் அடைத்துக் கொண்டு நிரப்பிக் கொண்டு பெரும் கூட்டம் வருகிறது. சொன்னார்கள், இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்துகள். இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்துகள். அது மட்டுமல்ல, குறிப்பாக சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்ன சொன்னார்கள், இந்த பெருக்கூட்டத்துக்கு முன்பாக 70,000 பேர் கொண்டிருந்தது நல்லோர்கள் அமைப்பு அவர்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. யார் அவர்கள்? அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த கேள்வி கணக்கும் எந்த விசாரணையும் இல்லை, நேராக சொல்வதற்கு போவார். கேள்வி கணக்கு என்பதே இல்லை, எந்த விசாரணையும் இல்லை. சொர்க்கத்துக்கு போகின்ற திருக்கூட்டம் இத்தனை கோடான கோடி மக்களுக்கு முன் அந்த 70,000 பேர் முன்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டதற்கான காரணத்தையும் சொன்னார்கள். எப்படி இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு என்ன காரணம்? கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை பெற்றதற்கு என்ன காரணம்? பெருமானார் 3 செய்தி சொன்னார்கள், 4 செய்தி. ஒன்று, சூடு போட மாட்டார்கள். அந்த காலத்தில் ஒரு வைத்தியம் இருந்தது, புண்ணோ ஏதோ வந்து விட்டால் அதை பிரித்து சவத்தை எல்லாம் வெளியே எடுத்து விட்டு இரும்பு குச்சியை நெருப்புக்குள்ளே படுக்க காய்ச்சி அந்த இடத்தில் சூடு போடுவாங்க. அது சூடு போட்டு விட்டால் இனி அதை சீல் போட மாட்டாது என்பது ஒரு நம்பிக்கை, மருத்துவத்தில் ஒரு அமைப்பு. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் நெருப்பை கொண்டு சூடு போடுவதற்கு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அனுமதியில் உரிமை இல்லை என்ற அடிப்படையில் அந்த சிகிச்சையை பெருமானார் தடுத்து விட்டார். அதைத்தான் இங்கே சொன்னார்கள், அவர்கள் சூடு போட மாட்டார்கள். 1. 2, அவர்கள் மோதி மந்திரித்து பார்க்க மாட்டார்கள். அந்த பிள்ளைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று சொன்னால் ஓதி பார்ப்பது தவறா? சிலருக்கு சந்தேகம் வரலாம். பெருமானார் சொல்ல வருவது, ஓதி பார்ப்பது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்திருக்கின்ற யாரும் எனக்கு ஓதி பாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், யார் யாருக்கெல்லாமோ பெருமானார் ஓதி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஓதி பாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் யாரிடத்தில் சொன்னது? பெருமானார் மரணப்படுக்கையில் இருந்த போது கூட
என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் வளமையாக ஓதுகின்ற அந்த சூரத்துக்களை ஓதி பெருமானாருடைய பொற்களத்தை ஊதி பெருமானாருடைய கரத்தை கொண்டே திருமேனியை தடவிவிட்டார். கண் கையை விட்டுவிட்டு அவர்களுடைய வரக்கத்தான முபாரக்கான அந்த கைகளை கொண்டு தடவிவிட்டார். அந்த நிலையிலும் எனக்கு ஓதி பாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கவில்லை. யாரோ ஒருவர் ஓதி பார்க்கிறார், தன்னெழுச்சியாக வந்து தானாக வந்து ஓதி பார்க்கிறார் என்றால் அது வேறு விஷயம். அதற்காக ஓதி பாருங்கள் என்று கேட்டது பாவம் இல்லை, தவறும் இல்லை. ஆனாலும் பரிபூரணமான தவக்குள், அல்லாஹ் மீது பூரண தவக்குள் என்பது அது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஆகவே தான் சொன்னார்கள் பெருமானார் ஓதி பாருங்கள் என்று அவர் கேட்டிருக்க மாட்டார். 3. 4 வலாயத்தையரூன், பறவை ஜோஷியம் பார்த்திருக்க மாட்டார். அந்த காலத்தில் ஒரு பறவை ஜோஷியம் வந்து எப்படி ஒருவர் பிரயாணம் போக போறார் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பிரயாணம் நன்றாக முடியுமா தீமையாக முடியுமா என்று யோசித்தால் உடனே அந்த குருவிகள் எல்லாம் அடைந்திருக்கிற ஒரு மரத்துக்கு சென்று அம்பை எடுத்து விடுவார். அங்கிருந்து பறக்கக்கூடிய பறவை, முதல் பறவை வலப்புறமாக பறந்தால் நமது பயணம் வெற்றி பயணம் போகலாம் என்று புறப்பட்டு போய்கொண்டே இருப்பார். இடப்புறமாக அது பறந்தால் நமது பயணம் சோகத்தில் முடிய போவது வேண்டாம் என்று பயணத்தை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு கொண்டிருப்பார். இது அந்த காலத்து பழக்கம். அப்படி பறவைகளை வைத்து அவர் ஜோஷியம் குறிபார்த்திருக்க மாட்டார். அது மட்டுமல்ல, எல்லா நிலையிலும் அல்லாஹ் மீது பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், என் பொறுப்பாளன் அல்லாஹ் என்று அல்லாஹ் மீது பொறுப்பு ஒப்படைத்துவிட்டு அல்லாஹ்வையே கொடுக்க சார்ந்திருப்பார்கள். அவர்கள்தான் கேள்விகளுக்கு நாம் சொர்க்கத்துக்கு போவதற்காக முன்னணியில் வந்து கொண்டிருக்கிற இந்த 70,000 பேர் என்று விளக்கம் சொன்னார்கள். அன்புகளே, இந்த வார்த்தையை பெருமானார் சொல்லி முடிக்கவில்லை. எல்லோரையும் விட சட்டென்று முந்திக் கொண்டார்கள். உக்காஷத்தில் மெஹசன் என்ற தோழர் கேட்டார்கள், நாயகமே அந்த கூட்டத்தில் நான் ஆக வேண்டும், அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் அந்த திருக்கூட்டத்தில் உக்காஷத்தில் மெஹசனையும் சேர்த்துவாயாக முடிந்தது. அடுத்த 2ஆவது எழுந்தார், எழுந்து சொன்னார், நாயகமே என்னையும் அந்த கூட்டத்தில் சேர்வதற்கு துவா செய்யுங்கள். பெருமானார்கள் அந்த வாக்கியத்தை பெறுவதற்கு உங்களை உக்காஷா முந்தி இருக்கிறார். என்ன பொருள்? என் துவாவின் மூலம் நடப்பதற்கு அல்லாஹ் ஒரு கால இடம் வைத்திருந்தான். அந்த இடத்தை உக்காஷா எடுத்து விட்டார். நீங்கள் தாமதம் சொன்னார். அது நல்ல விஷயம் என்று வந்துவிட்டால் எல்லோரையும் விட முந்திக் கொண்டு அந்த வாக்கியத்தை பெற வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு நன்றாக கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அதனால் தான் தோழர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பல செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், காலாகாலத்தில் எழுந்து சம்பாதிக்க போவதில் என் உம்மத்துகளுக்கு அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் என் சமுதாயத்தவரின் காலை பொழுதில் பரக்கத்து செய்வானாக என்று துஆ செய்தார்கள். என்ன பொருள்? சம்பாதிக்க போவீர்களா, காலாகாலத்தில் புறப்படுங்கள். காலாகாலத்தில் புறப்படுகிற போது பெருமானாருடைய துஆவுடைய பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய தொழிலை அல்லாஹ் பரக்கத்து செய்வான். உலக விஷயமாக இருந்தால் கூட, மார்க்க வணக்கம் மட்டுமல்ல, உலகத்தை ஹலாலான பாதையில் தேடுகின்ற சம்பாத்தியமாக இருந்தால் கூட மற்ற எல்லோரையும் விட முந்திக் கொண்டு விரைந்து காலாகாலத்தில் சென்று சம்பாதிக்க போவீர்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை பெருமானார் சொன்னார்கள். இன்னொரு முறை சொன்னார்கள், அல் பாதி இஸ்லாம் பலியின் நல் கிபிரி. 2 பேர் சந்தித்துக் கொண்டார்கள். ஒருவருடைய அவர் எனக்கு சலாம் சொல்வது, அவர் எனக்கு சலாம் சொல்வது, இவர்களை மாறி பெருமானார் அல் பாதி இஸ்லாம் முந்திக் கொண்டு யார் சலாம் சொல்றாரோ பலியின் நல் கிபிரி, அவர் பெருமையில் இருந்து விடுபட்டவர். ஏன் பெருமையில் இருந்து விடுபட வேண்டும்? பெருமானார் சொன்னார்கள், பெருமை உள்ளவன் சொர்க்கத்தின் வாடையை கூட உணர்கிறார். பெருமை இருக்கிற நிலையில் சொர்க்கத்துக்கு போவது பின்னால் சொர்க்கத்தின் வாடை, சொர்க்கத்தின் சுகந்த மனம் 500 மைல் தொலைதூரத்துக்கு கமர்ந்து கொண்டு சொர்க்கத்தில் மூடப்படுகின்ற அந்த நறுமண புகைகள், அருமையான அந்த வாடைகள் நாசியை துவைக்கக்கூடியது 500 மைல் தொலைதூரத்துக்கு கமர்ந்து கொண்டிருக்கும். அந்த எல்லையில் கூட பெருமைக்காரன் நுழைய முடியாது. ஆனால் சலாம் சொல்லுகின்ற பழக்கம்
அடுத்தவரை சந்திக்கிற போது அவர் சொல்வதற்கு நாம் முந்திக் கொள்வோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முந்திக் கொண்டு சொல்லுகின்ற பழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் அவருக்கு தருகின்ற முதல் கைவேல் பரிசு, நீ பெருமைக்காரன் இல்லை, நீ பெருமைக்காரன் இல்லை, சொர்க்கம் உனக்கு தடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வின் தூதர் நற்காரியம் என்று வந்துவிட்டால் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமை தோழர்கள் ஊக்கப்படுத்துகின்றார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் சுபஹ் தொழுகையை முடித்துவிட்டு தோழர்களுக்கு மத்தியில் பிலால் எங்கே என்று கேட்டார்கள். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி கொண்டு வரப்பட்டார்கள். அப்போது அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், யா பிலால் பிம சபக்தனி இலல் ஜன்னah இன்னனி தகல்து பாரிஹத்தல் ஜன்னத்தை ஃபஸமிஅது ஹஷஷதக அமாமி. நீர் எதன் மூலமாக சொர்க்கத்தில் என்னை விட முந்தி சென்றீர், சொர்க்கத்துக்குள் என்னையும் விட முந்திக் கொண்டு எதன் மூலமாக நீர் சென்றீர்? காரணம், கடந்த இரவு நான் சொர்க்கத்துக்குள் நுழைந்தேன். கனவிலே விழிப்புறோம், கடந்த இரவு நான் சொர்க்கத்துக்குள் நுழைந்தேன், எனக்கும் உங்களுடைய கால் எடுத்து வைக்கின்ற எட்டுக்களுடைய ஓசை எனக்கு கேட்டது, உங்களுடைய ஓசை எனக்கு முன்பாகவே கேட்டுக் கொண்டிருந்தது. எதன் மூலமாக நீங்கள் அந்த முந்தி செல்கின்ற பாக்கியத்தை பெற்றீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நாயகமே அப்படி சொல்லும்படியாக எந்த வணக்கம் என்பது. ஆனால் ஒன்று, எப்போதெல்லாம் நான் வாங்கு சொல்கிறேனோ உடனே குறைந்தது 2 ரக்காத் நான் சொல்லுவேன். எந்த வாங்கு சொன்னாலும் சரி, வாங்கு சொன்னவுடன் குறைந்தது 2 ரக்காத்துக்களை நான் சொல்லுவேன். அது மட்டுமல்ல, அடுத்து சொன்னார்கள், எப்போது எனக்கு ஒரு உரிமை ஏற்பட்டாலும் உடனே புதிய உறவை நான் செய்து கொள்வேன். எப்போது ஒரு உரிமை ஏற்பட்டாலும் இதை கேட்டுவிட்டு அல்லாஹ் சொன்னார்கள், இதுதான் இந்த நல்ல காரியத்தை கடைபிடித்து வந்தீர்களே, இதுதான் அந்த வாக்கியத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்று நல்ல காரியங்கள் நாமே அடுத்தவர்களுக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக திகழ வேண்டும். நல்ல காரியங்களுக்கு வந்துவிட்டால் தள்ளி போடக்கூடாது, தாமதம் செய்யக்கூடாது, விரைந்து செய்ய வேண்டும், போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும், எல்லோரையும் விட முந்திக் கொண்டு அந்த நல்ல காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஊக்கத்தோடு நாம் செயல்பட வேண்டும். குறிப்பாக ரமலான் மாதம் வணங்குவதற்காக அருமையான மாதம். சரி பாதம் இந்திய பாதம் முதல் நாளில் அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஆரம்பித்து கொண்டு பள்ளியை தராவை பள்ளியில் மக்கள் காத்தார்கள். ஆரம்பத்தில் அந்த கூட்டத்தை பார்க்க முடியவில்லை. காரணம், மக்களுக்கு சலிப்பு தட்டுகிறதா, சோர்வு ஏற்பட்டு விட்டதா? அந்தோ ரமலானுடைய அறிவிலை சரியாக புரிந்திருந்தால் விலை மதிக்க முடியாத மாணிக்கம், இதனுடைய இரவிலும் பகலிலும் ஒவ்வொரு வினாடியும் விலை மதிக்க முடியாத மாணிக்கம் என்பதை உணர்ந்து விட்டார். அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக முழுக்க அர்ப்பணித்துக் கொள்வார்கள், இபாதத்துக்காக அர்ப்பணம் ஆவார்கள். இரவிலே எத்தனை மணித்திருந்து சொல்ல முடியுமோ, சொல்ல முடியுமோ, திக்ரு செய்ய முடியுமோ, துஆ பிரார்த்தனை செய்ய முடியுமோ, வீண் பேச்சுக்களை எல்லாம் நிறுத்திவிட்டு, சுற்றுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு, உறக்கத்தையும் குறைத்துவிட்டு ரமலானுடைய இரவு காலங்களில் அதிகமாக வணங்குவதற்காக அர்ப்பணித்துக் கொள்வார்கள். எப்போது சரியாக இதை புரிந்து கொண்டால் அடுத்தடுத்த வருடங்கள் வருகிற போது ரமலானை நாம் இருப்போமா? ரமலான் வரும், குடியும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த ரமலானில் நாம் இருப்போமா? நாம் அதை பெறுவோமா? யாருக்கு இந்த ரமலான் கடைசி ரமலான் யாருக்கும் தெரியும். ஆகவே இந்த ரமலானுடைய இந்த மாதத்தில் ஒவ்வொரு பொழுதையும் அதனுடைய மதிப்புணர்ந்து அதை சரியான முறையில் முந்திக் கொண்டு பயன்படுத்திக் கொள்ள, விரைந்து பயன்படுத்திக் கொள்ள நாம் முன்வர வேண்டும். நாம் கேட்ட செய்திகளை நம் நெஞ்சிற்கு பதிய செய்து வாழ்க்கையை கடைபிடித்து உயிரிழப்பதை பெற்றுவிடுகின்ற மேன்மக்களாக அல்லாஹ் ஒரு சில பேர் முன்னாடி நல்ல வெல்த்தாக இருந்தாங்க, சொந்த செழிப்பாக இருந்தாங்க, இப்போ ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்க. சொந்தக்காரவங்களுக்கு தான் ஜக்காத்தில் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ கொடுத்தாக்கா அவங்க கோச்சுக்கிறாங்க, எனக்கே ஜக்காத் தர அளவுக்கு வந்துட்டீங்களா, ஜக்காத் தர அளவுக்கு வந்துட்டீங்களா. ஆனால் அவங்க ஜக்காத் வாங்குற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்போது அவங்களை புறக்கணிச்சுட்டு வேற ஆளுக்கு கொடுக்கலாமா? இல்லை,
சொந்த பந்த உறவு கொள்ளப்பட்டவங்க ஜக்காத்து வாங்கணும், ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தால் நீங்க ஜக்காத்து நிதியை சொல்லாமல் நியத்து மட்டும் வச்சா கொடுக்கக்கூடிய ஆளுக்கு ஜக்காத்து நினைச்சா மட்டும் அவருக்கு போய் ஜக்காத்து சொல்லுங்க அனுமதிக்கணும், தப்பில்லை. அது அவருக்கு வேற ஏதாச்சும் அவருக்கு புரியப்படுகின்ற முறையில் பெருநாள் பணம் பெருநாள் காசு வித்தியாசம் சொல்லி அவர் போய் சேர்ப்பாரு. உங்கள் நீயத் மனசை நீயத்து இது அல்லாஹ் நான் ஜக்காத்து நிதியை கொடுக்குறேன் நினைச்சுதான். மற்றபடி அவருக்கு அதை சொன்னால் வருத்தப்படுவாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் சரியா? சரி